ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை விலைக்கு வாங்குவதற்கு முதல்வர் விஜய் திட்டமிட்டிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் மூலம் அதிமுகவினரின் ஆதரவு கிடைப்பதுடன் ரஜினிக்கும் டென்ஷன் கொடுக்க முடியும் என்பதில் வேலைகள் தீவிரமா சொல்லப்படுது. தற்போது முதலமைச்சர் விஜய் தினசரி நீலாங்கரையிலிருந்து தலைமைச் செயலகம் வந்து செல்வதற்கு அதிக நேரம் பிடிக்கிறது. வாரத்தில் 5 நாட்கள் என தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து மெரினாவில் உள்ள ராஜாஜி சாலையில் அமைந்திருக்க தலைமை செயலகம் வரை காரில் வந்து செல்கிறார். அரசு ஊழியரை போல காலை 10 மணிக்கு முதல் 6 மணி வரை அலுவலகத்தில் நேரம் செலவிடுகிறார். எனவே நீலாங்கரை டு தலைமைச் செயலகம் வரை முதலமைச்சர் விஜயின் கார் மற்றும் பாதுகாப்பு வாகனங்கள் செல்வதற்காக தினசரி காலையும் மாலையும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு. இது பள்ளி கல்லூரி செல்வோர், வேலைக்கு செல்வோர் பெரிதும் சிரமத்தில் ஆழ்த்துவதாக சொல்லப்படுது. அது மட்டுமின்றி ஏராளமான போக்குவரத்து காவலர்கள் 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வாகனங்களும் பொதுமக்களும் இடையூறு ஏற்படுத்தவாறு பார்த்து கொள்றாங்க. எனவே தலைமை செயலகத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் முதலமைச்சர் விஜய் தனது இல்லத்தை மாற்றிக்கொள்ள முடிவெடுத்திருக்கார். பசுமை வழிச்சாலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் காலி செய்த வீடுகளில் ஏதாவது ஒன்றில் குடியேற வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டது. ஆனால் எதுவும் உறுதி செய்யப்படலை. இந்நிலையில தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வசித்து வந்த போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லத்தை வாங்குவதற்கு விஜய் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிய வந்திருக்கு. தற்போது தீபாவும் அவரது சகோதரரும் கடன் சிக்கல்ல இருக்காங்க. அதனால 350 கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கு வீட்டின் தற்போதைய உரிமையாளரும் ஜெயலலிதாவின் அண்ணன் மருமகளுமான தீபாவிடம் பேசி வருவதா சொல்றாங்க. இந்த டீலிங் கைகூடும் பட்சத்துல சிட்டிக்குள்ள முதலமைச்சர் விஜய் குடியேறிடுவார். அதன் பிறகு பெரிய அளவுல போக்குவரத்து நெரிசல்ல சிக்க தேவையில்லை. தேவையற்ற விமர்சனங்களையும் தவிர்க்கலாம். பொதுமக்களும் ஈசிஆர் சாலையில நெருக்கடியின்றி விரைந்து பயணிக்கலாம். போயஸ் கார்டன் ஏற்கனவே விவிஐபி ஏரியாவாக காணப்படுது. சசிகலா, நடிகர் ரஜினிகாந்த், தனுஷ் உள்ளிட்டோர் வசித்து வராங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் விஜய் இடையில உரசல் போக்கு நீடித்து வருது. முன்பு ஜெயலலிதாவோட ரஜினிக்கு செக்யூரிட்டியால தான் உரசல் ஏற்பட்டது. அதே போன்று உரசல் போயஸ் கார்டன்ல முதல்வர் விஜய் குடியேறினா மீண்டும் எழ வாய்ப்பு இருக்கு. அதற்காக தான் விஜய் தற்போது திட்டமிட்டு போயஸ் கார்டனுக்கு செல்றார் என தகவல்களும் வெளியாகி இருக்கு. ஒருவேளை விஜயும் ரஜினியும் இணைந்து செயல்படுவாங்களா? அப்படி இல்லை என்றால் 2 பேரும் எதிரெதிர் அணியராக இருந்து கொண்டு மோதி கொள்வார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.